ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். என்ன ரெசிபி அப்படின்னா சிக்கன் பிரியாணி. ஸோ அந்த ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன்னு போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு 2-3 பேர் அது வந்து அதில் ரெசிபி வந்து கேட்டுருவீங்க. பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறேன், அதுவும் இந்த குட்டி குக்கரில். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த குக்கர் பற்றியும் சில பேர் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்பீங்க. இது எவ்வளோ குட்டியாக இருக்குது, இதில் சமைச்சா பத்துமா, இது எவ்வளோ லிட்டர் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிராண்ட் அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. இது வந்து ப்ரீமியர் பிராண்ட். இது வாங்கி ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடலெல்லாம் வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமான குவான்டிட்டியில் வந்து வேக வைக்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன். அப்பப்போ இப்போலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி கூட இதில் வந்து சட்டுன்னு வந்து ரெடி பண்ணிடுவேன். ஏதாவது கொஞ்சமாக வந்து பிரியாணி செய்யணும் அப்படின்னா இதில் வந்து செய்வேன். இது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, 1.5 லிட்டர் ப்ரீமியர் பிராண்ட். ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்தில் எத்தனை நாள் வந்து பிரியாணி குக் பண்ணி சாப்பிடுவீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அந்த மாதிரிலாம் வந்து இந்த வாரத்தில் ஒரு வாரத்தில் வந்து நான் 2 தடவை 3 தடவை சாப்பிடணும், பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. சடனாக வந்து பிரியாணி சாப்பிட்லாம் போல் இருக்கும். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா புதினா இருந்துச்சு அப்படின்னா போதும், கண்டிப்பாக நெய் இருக்கும், புதினா இருந்துச்சுன்னா போதும், பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். அட்லீஸ்ட் வெஜ் பிரியாணியாவது ரெடி பண்ணிடுவேன். இல்லாட்டி யாராச்சும் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறது தான். நமக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த ரீல்ஸ் பக்கம்லாம் போனாலும் நம்ம சும்மா தான் இருப்போம். இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது மற்றவங்க போடுற வீடியோஸ் பார்த்தே நமக்கு டெம்ப்ட் ஆயிரும். ஸோ ஓகேடா, இன்றைக்கி நம்ம பிரியாணி செஞ்சிடலாம், இல்லை நாளைக்கு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது தான். அதே மாதிரி பிரியாணி சமைக்கும் பொழுது ஒரு சில பேர் வந்துட்டு ரெசிபி வந்து ஷேர் பண்ணும்பொழுது டீட்டெயில்டாக, அதாவது அரிசி எவ்வளோ கிராம், மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எவ்வளோ கிராம்ஸ்னு மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இது எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணதில்லை. நம்ம சமையல் பார்த்திங்கன்னா சும்மா எவ்வளோன்னு நம்ம ஒரு மைண்டுக்கு தெரியும்ல. ஓகே, இவ்வளோ உப்பு தான் போடணும், இவ்வளோ எண்ணெய் போட்டால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் சமைக்கிறது. எனக்கு டீட்டெயில்டாக வந்து இப்போ 1 கிலோ பிரியாணிக்கு வந்துட்டு இவ்வளோ ஆனியன் வந்து சேர்க்கணும், 500 கிராம்ஸ் ஆனியன் சேர்க்கணும், டொமேட்டோஸ் வந்து இவ்வளோ சேர்க்கணும், அந்த மாதிரி எனக்கு நிஜமாக ஷேர் பண்ண தெரியல. ஐம் ஸோ சாரி. எனக்கு இந்த பேக்கிங் அப்படின்னா ஓகே, மாவு, அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் வந்து கிராம்ஸ் இவ்வளோ தான் சேர்க்கணும், பர்ஃபெக்டாக சேர்த்தா தான் அது வரும், அந்த மாதிரி இது பண்ணலாம். சமையல் வேலையெல்லாம் ஓகே, இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கே அது வந்துடும். பழக சமைச்சு பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துடும். ஸ்டார்டிங்கில் தான் அச்சோ இவ்வளோ போட்டால் நல்லா இருக்குமா, ஒரு வேளை கூட ஆயிடுச்சுன்னா நல்லா இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். பட் தப்போ ரைட்டோ, நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே, சால்ட் இவ்வளோ போடணும், எண்ணெய் இவ்வளோ போடணும், சில்லி பவுடர் ஸ்பைஸிக்கு ஏற்ற மாதிரி போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். சமையல் நீங்களுமே வந்து சூப்பராக பண்ணலாம். நம்ம என்றைக்கு வந்துட்டு நமக்கு சமைக்க தெரியாது, நம்ம ஏன் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. தப்போ ரைட்டோ, நல்லாயிருக்கோ நல்லாலையோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பிரியாணி வந்துட்டு இப்போ நான் ஷேர் பண்ணுறதுனால என்னோடய ரெசிபி இன்றைக்கி நல்லா வந்துருச்சு. பட் அதே இதை வந்து நான் அடுத்த தடவை பண்ணும்பொழுது சொதப்பலாகும். ஏன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எல்லா டைமும் வந்துட்டு சூப்பராக வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சில நேரத்தில் சமையலில் நமக்கு சொதப்பெல்லாம் நடக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், சமைச்சிடலாம், இந்த தடவை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அது இல்லாமல் கரெக்ட் பண்ணி நம்மளுமே வந்து சூப்பராக சமைக்கலாம். பிரியாணியில் ஒரு சில சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், ஓரளவுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக வந்து பிரியாணி செஞ்சிடலாம். நான் எப்படி வந்துட்டு சிக்கன் பிரியாணி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மேபி பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ சிக்கன் பிரியாணி இந்த குட்டி குக்கரில் ரெடி பண்ணலாமா? நான் இன்றைக்கி பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். டிப்ஸ் நம்பர் 1, நம்ம யூஸ் பண்ணுற அரிசி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து இந்தியா கேட்டோட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாசிக்கோடது. இன்னொன்று ஒயிட் அண்ட் ப்ளூ கலரோடது இருக்கும், அது வந்து ப்ரீமியம். அந்த அரிசி வந்து இன்னுமே நல்லாயிருக்கும்.
பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு இல்லை, வீட்டில் நம்ம நார்மலாக சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி, சீரக சம்பா அரிசி, இந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். பட் எந்த அரிசியாக இருந்தாலும் அது கொஞ்சம் குவாலிட்டியானதாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். ஸோ நான் இன்றைக்கி இந்த குட்டி குக்கரில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் தான் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா அது வந்து நிறைய ஆயிரும், ஸ்பேஸ் இருக்காது. 1.5 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு, பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஸோ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சி சேர்க்கறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. சிக்கன் வந்து நான் போன் பீஸா தான் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து அந்த கறி பீஸா இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரியே சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் வந்து போன் பீஸா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து பிரியாணி பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி போட்டோன்னாவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் வந்து அந்த பட்டை, அந்த ஸ்டார், அந்த ஹோல் ஸ்பைசஸில் உள்ள எல்லாமே, பே லீஃபு, அதுக்கப்புறம் அந்த கல்பாசி, அது எல்லாமே வந்துட்டு சேர்த்துட்டு அது கூட வந்து ஏலக்காய், அப்புறம் 4-5 கிராம்பு அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்போ பிரியாணி செஞ்சாலுமே நான் வந்து இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி தான் சேர்ப்பேன். அதுக்காகவே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். பட் இந்த தடவை கொஞ்சம் மறந்தாச்சு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சதும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேயே வந்து 4-5 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு அரைச்சது இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்க்க தேவையில்லை. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். டிப்ஸ் நம்பர் 2, புதினாலாம் அரைச்சி சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதையே அதிகமாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியே கசக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சதுனால தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் புதினா ஓரளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்பலாம் வேணாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அரைக்கும் பொழுது கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். டிப்ஸ் நம்பர் 3, வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயத்தை தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து வெங்காயம் வதங்கும். ஸோ அதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தின்னான ஸ்லைஸாகவே வந்துட்டு கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. டிப்ஸ் நம்பர் 4, அரிசியை வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேணாம். பாஸ்மதி ரைஸில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு வச்சாவே போதும். அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது உடஞ்சி போகிறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் நேரம் மட்டும் அதை ஊற வச்சுட்டு, பார்த்திங்களா வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, பச்சை மிளகா, அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புதினா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே, ஸோ அந்த எல்லாமே வந்துட்டு அந்த பேஸ்ட்டுமே ஆட் பண்ணி இப்போ எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே அந்த பேஸ்ட்டை அடி பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் இல்லாட்டி லெமன் வந்து சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து தயிர் மட்டும் சேர்க்குறதே ரொம்ப பிடிக்கும். தயிர் சேர்க்குறதுனால சிக்கனுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கூடவே கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும். அதுவும் குக்கர்லலாம் செய்கிறோம் அப்படின்னா 1 விசில் 2 விசில்லே வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலாம் வச்சோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் சிக்கன் அந்த மசாலா கூட கொஞ்சம் நேரம் குக் பண்ணலை. நான் டைரெக்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. ஸோ நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த மசாலாவோட குக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிறத அந்த இதை பொறுத்து சேர்த்துக்கோங்க.
ஃபைனலாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்துட்டு அது கூட சேர்த்துட்டு அப்படியே வந்து உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் வந்து உப்பு தூக்கலாக இருக்கணும். ஏன்னா அந்த சாதம் வேகும் பொழுது அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். குக்கரில் 2 விசில் தான் நான் வச்சுருந்தேன். அதுவும் இது குட்டி குக்கராக, ஸோ சீக்கிரமே வந்து சூடு ஏறிடும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிருச்சு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அரிசி எவ்வளோ சீக்கிரத்தில் குக் ஆகும்னு தெரியல, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு சில பாஸ்மதி ரைஸாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஒரு குக்கரில் வைக்கும்பொழுது 2 விசிலுக்கு ஓகேயாக இருக்கும். ஒரு சில நேரம் வந்து ஒரு 3-4 விசில் வச்சா தான் அது வேகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த விசில் மட்டும் வச்சுக்கோங்க. எனக்கு 2 விசில் தான். 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் வெளியாக்கலை, அந்த ஹீட்லேயே அப்படியே தம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் விசில் வந்து கொஞ்சம் நேரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு சிக்கன் பிரியாணி உதிரியாக ரெடியாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும் பொழுது நம்ம கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அரிசி உடையிறக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குட்டி பாத்திரமாக மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் பிரியாணி அப்படியே கொட்டி அப்படியே லைட்டாக கிளறி விட்டோம் அப்படின்னா சாப்பிட்ற வரைக்கும் அது நல்லா உடையாமல் அப்படியே அரிசி நீளமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வதக்கும் போதே அவ்வளோ ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்திங்களா 2 விசிலுக்கே சிக்கன்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் ஆயிடுச்சு, பட் அரிசி உடையாமல் வந்திருந்தது. பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி நிறைய தயிர் ஊற்றி ரைத்தா ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பாயில்டு எக்கு. பிரியாணிக்கு முட்டை இல்லாட்டி எப்படி, அதுவும் அவிச்ச முட்டை இல்லாட்டி எப்படி, ஸோ அதெல்லாம் வச்சு சூப்பரான சிக்கன் பிரியாணியோட நான் வந்து சாப்பிட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணுற ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ, பிரியாணினாலே எனக்கு பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களா மறக்காமல் கமெண்ட்ஸில் பிரியாணின்னு டைப் பண்ணி என்ன பிரியாணி ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.